கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று சபை கூடி கர்த்தரை ஆராதிக்கிற உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவ கிருபையும் தேவ ஆசீர்வாதமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பரிபூர்ணமாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆமோசுடைய தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப்போகிறபடியால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் என்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்தக்கூடியவரும் விடியற் காலத்தை அந்தகாரம் ஆக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆம், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்ப இதுவே ஏற்ற காலமாயிருக்கிறது. நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கும் இப்பொழுதே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்பியாக வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பும்படி இதுவே ஏற்ற காலம். கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கண்டிப்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் தம்முடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் நமக்கு காண்பிக்கிறார். அதனாலே தான் இதுவரை நாம் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். இவையெல்லாம் நம்முடைய கண்களை விட்டு மறைந்து போவதற்கு பதிலாக நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும். நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே, உம்மை நோக செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய திருப்பாதங்களிலே நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். இதுவரை நம்முடைய சொல்லால், செயலால், நினைவால், சிந்தனைகளால் தேவனுக்கு விரோதமாகவும் மனிதர்களுக்கு விரோதமாகவும் பேசின செய்த எல்லா பாவங்களையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களுக்கு நாம் மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் இதுவரை நாம் பெற்ற தண்டனைகளை விட இனிமேல் மிகப்பெரிய தண்டனைகள் கிடைக்கும். பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார், உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டார் என்ற தவறான உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விடாதிருங்கள். ஆம், தேவன் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணனார். தன் பிள்ளைகள் பாவம் செய்யும் பொழுது முதலாவது தேவன் வருத்தம் அடைகிறார், அடுத்தது எச்சரிக்கிறார், அடுத்தது மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு கிருபையும் தயவையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுகிறார். மனம் திரும்பாதவர்களை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவன் நியாயம் தீர்ப்பார். பிரியமானவர்களே, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால், நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கு பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்கள் சேர்ந்த பின்பு கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன், சத்துருவின் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் எச்சரிக்கிறார். யாருக்கு? இதுவரை தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் அற்பமாக எண்ணி தேவ அன்பை மாத்திரமே பிரதானமாக வைத்து
தேவனுடைய மற்ற குணங்கள் எல்லாவற்றையும் மறைத்து இன்னும் தொடர்ந்து நான் பாவம் செய்து கொண்டே இருப்பேன் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ கண்டிப்பாக கர்த்தர் அவர்களை தண்டிப்பார். மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். தேவனுக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நடந்தால் தேவனும் நமக்கு விரோதமாக எதிர்த்து நடப்பார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக வாதிப்பாராம். பிரியமானவர்களே, தன்னுடைய சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினாலே உங்களோடும் என்னோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையை நாம் மீறும் பொழுது கர்த்தர் பழிவாக்கும் பட்டயத்தை அனுப்புவார், கொள்ளை நோய்களை அனுப்புவார், சத்துருவாய பிசாசின் கரங்களிலே ஒப்புக் கொடுப்பார். இது பயமுறுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு எச்சரிப்பின் வார்த்தை. பிரியமானவர்களே, ஆகையால் நம்முடைய பாவங்களுக்கு மனம் திரும்பி நாம் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தர் தங்களுடைய தேவனாக அங்கீகரித்து அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சிலுவையின் இரத்தத்தின் வழியாக, சொந்த குமாரனுடைய இரத்தத்தின் வழியாக ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். தம்முடைய உடன்படிக்கையிலே கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது தேவனோடு என்ன உடன்படிக்கை செய்தோம்? அதை நாம் இன்று வரை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கென்று என்ன செய்திருக்கிறோம்? தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று என்ன செய்திருக்கிறோம்? கர்த்தருடைய சபைக்கென்று என்ன செய்திருக்கிறோம்? தேவனுடைய பாதத்திலே நாம் இதை தியானிக்க வேண்டும். எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போகக்கூடாது. அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கக்கூடாது. விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தரை நம்முடைய தேவனாக அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய குலதெய்வமாக, கோத்திரத்தின் தகப்பனாக நாம் அவரை அங்கீகரித்து தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். ஆம், இன்று ஞாயிற்றுக்கிழமை தேவனை சந்திக்கிற நாள், தேவனுடைய பிரசன்னத்தை சந்திக்கிற நாள், தேவனுடைய மகிமையை சந்திக்கிற நாள், தேவனுடைய கிருபைகளையும் சந்தோஷங்களையும் சமாதானங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாள். கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் செலுத்தக்கூடிய நாள். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் சபையின் நடுவிலே சாட்சியாய் பகிரக்கூடிய நாள். இந்த நாளை அற்ப சொற்பமாய் நீங்கள் நினைத்தால் கர்த்தருடைய தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? அதனால் பிரியமானவர்களே, சபை கூடி கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடாமல் இருங்கள். யாராவது சபை கூடி கர்த்தரை ஆராதிப்பதை விட்டால் அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்கள், ஆலோசனை சொல்லுங்கள். சபை எவ்வளவு இன்றியமையாதது, தேவ பிரசன்னம் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி அவர்களுக்கு எடுத்து இயம்புங்கள். ஒரே குடும்பமாய் கூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஒரே குடும்பத்துக்கு நாமகாரனாக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம்மையும் நம்முடைய சபையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபை நம் அனைவரோடும் கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.